Praise the Lord to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் வாலிப பிள்ளைகள், அதாவது யங்ஸ்டர் கேர்ள்ஸ் எப்படி அடுத்தவங்ககிட்ட பேசுறது, எப்படி அடுத்தவங்களுடைய அதாவது புது ஆள்கிட்ட ஆண்கள் கிட்ட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பேசவே தெரியல. ஸோ அந்த அளவுக்கான வார்த்தைகள் நிறைய கடினமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. எப்படி பேசுறதுன்னு தெரியல. அப்படி நல்லபடியாக பேசுனா கூட பிறருக்கு அது தவறாக தெரியுது இல்லையா? ஸோ இந்த மெசேஜ் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த மெசேஜை முழுசாக கேளுங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். கிட்ட எந்த அளவுக்கு லிமிட்டா பழகலாம், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எந்த அளவுக்கு லிமிட் வச்சுக்கலாம், அதாவது கம்பெனி பிரகாரமா இருக்கட்டும், காலேஜ் பிரகாரமா இருக்கட்டும், இல்ல மொபைல் ஃப்ரெண்ட், பேஸ்புக் ஃப்ரெண்ட், எந்த வாலிப பிள்ளைங்க எந்த அளவுக்கு ஜென்ஸ் கிட்ட, ஒரு தெரியாத ஆள் கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட, தெரியாத ஆள் கிட்ட எந்த அளவுக்கு லிமிட்டா இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச பற்றி சொல்லுங்க. நீங்க ஃபாலோ பண்றது உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஏதாச்சும்? ஆக்சுவலி எனக்கு என்ன தேவைப்படுதோ அது மட்டும் தான் கேட்பேன். அன்வான்டா எதுவும் பேச மாட்டேன். அன்வான்டா எதுவும் தெரியாதவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லைல்ல. கண்டிப்பா அந்த சுச்சுவேஷன் நம்ம பேசிதான் ஆகணும்னா அந்த சுச்சுவேஷனுக்கான அந்த வார்த்தையை மட்டும் தான் விடுவேன். மற்றபடி அன்வான்டா எதுவும் பேச மாட்டேன். அன்வான்டா யாரும் பேசக்கூடாது இல்லையா? தேவையில்லாம. புரியுது. பர்சனல் ஏதாவது ஷேர் பண்ணுவீங்களா? கிடையாதுல்ல. நிறைய விஷயம் இல்லையா? பர்சனல் ஏதாவது ஷேர் பண்ணலாமா அவங்க கிட்ட, தெரியாதவங்க கிட்ட? கண்டிப்பா தெரியாதவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. எனக்கு என் லைஃப்ல நடந்த சின்ன விஷயம் வந்துட்டு சொல்றேன். இப்போ நல்லா தெரிஞ்சவங்க இல்ல, கூட வேலை செய்யறவங்க தெரியாத ஆள் தான், இருந்தாலும் கம்பெனி மூலமா தெரிஞ்ச ஒருத்தர். அப்படி ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொண்ணு, நல்ல ஒரு வயசு பொண்ணு கிட்ட வந்துட்டு நல்லா பேசுவாரு, கொள்ளுவார், நல்ல ஒரு ஜென்டிலான கேரக்டரா இருந்தவங்க, நல்ல நம்பிக்கையான ஆள் தான். ஆனாலும் ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாரும் நிறைய விஷயத்துல அந்த மாதிரி நம்பிடுறோம் எல்லாரையும். இருக்கல லேடிஸ்ன்றதால நான் சின்ன சின்ன விஷயங்களை சொல்றேன். அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் மற்றவங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பேசுறவங்க தான். சாத்தான் பொறுத்த வரைக்கும் பேசாதவங்க கிட்ட, அதாவது யாருமே தெரியாதவங்க கிட்ட வந்து சாத்தான் வந்துட்டு புகுந்துட மாட்டான். இப்ப கூட இயேசு கிட்ட கூட அந்த யூதாஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு அத்தனை வருஷம் கூட இருந்தவர்கிட்ட தான் சாத்தான் புகுந்தான். ஸோ அந்த மாதிரி யார் எப்ப மாறுவாங்கன்னு தெரியாது. பெரும்பாலும் லேடிஸ்க்கு இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. அவங்க எங்க வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் இருக்குதுல்ல, அந்த 1000 ரூபாய் சுத்திச்சு வாங்கின 1000 ரூபாய் ஹலோ கேக்குது மஞ்சு? அவங்க லைன்ல இருக்காங்க. சாப்பாடு ஹலோ கேக்குது மஞ்சு? அம்மா ஓல்டு பண்ணுங்க, வாய்ஸ் கேக்குது. எப்படி பண்றது தெரியல எனக்கு. சரி நீங்க சைலண்டா இருங்க. அந்த மாதிரி வந்துட்டு வாலிப பிள்ளைகள் அந்த மாதிரி நல்லா பழகுற ஒருத்தர் தான். நல்லா பேசிட்டு இருக்கிற டைம்ல நல்லா டக்குன்னு வந்துட்டு பின்னாடி தட்டுற மாதிரி கை வாங்கிட்டு வந்தாரு அந்த பொண்ணு கிட்ட. பின்னாடி தட்டுற மாதிரி அந்த எப்படி அவர் மாதிரி நடந்துகிட்டாருன்றது இப்போ வரைக்கும் நான் அந்த கடவுள்கிட்ட கேட்டபோதுதான் எனக்கு கத்துக்கிட்டது நான் அந்த விஷயம். அந்த மாதிரி டக்குன்னு அந்த கை எப்படி அவங்க தட்டல, இருந்தாலும் பின்னாடி தட்டுற மாதிரி, நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன், பின்னாடி தட்டுற மாதிரி கை வாங்கிட்டு அடிக்கிறதுக்கு வராது. அந்த பொண்ணு அடிச்சு பழகுனது கிடையாது, நார்மலா பேசுற ஒருத்தர் தான். இருந்தாலும் அந்த மைண்ட் செட் அந்த டைம்ல அவருக்கு அந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு ஜாலியா அந்த மாதிரி பின்னாடி தட்டுறது கை ஓங்கிட்டு வரும்போது அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி பார்த்ததும் அமைதியா கீழே கொஞ்சிட்டு வந்துடுச்சு. ஸோ இதை நான் சமூகத்துல வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா கடிந்து கொள்ளுதல். இப்ப நான் படிச்ச விதத்துல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கடிந்து கொள்ளணும், அடுத்தவங்களை எல்லாரையுமே திட்டிட்டு இருக்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு யாருன்னு ஒரு லிமிட் இருக்கணும். வீட்லயா இருக்கட்டும் இல்ல மத்தவங்க கிட்டயா இருக்கட்டும், லிமிட்டோட இருந்தா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். லிமிட்டா இருந்துமே இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு மொபைல்ல பாக்குற விஷயங்கள், பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப அசுத்தமா இருக்குது. ஸோ
அந்த மாதிரி நடக்கும்போது ஜெபத்துல வைக்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு, அப்படி டக்குன்னு தவறா நடக்கிறாங்க, தவறான ஒரு மைண்ட் செட்ல நல்லா பழகுனவங்க போனா கூட நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவர் கத்துக் கொடுத்த விஷயம் என்னன்னா, கடிந்து கொள்ளுதல். ஏன் இப்படி அப்படின்றத விட ஏன் இப்படி அப்படின்னு கொஞ்சம் ஹையான ஸ்பீச், கொஞ்சம் சவுண்டாவும் கொஞ்சம் கடிந்து கொள்ளுதோட ஒரு ஒரு கோவத்தோட நம்ம பேசணும். அவங்க யாரா இருந்தாலும் அந்த இடத்துல பார்க்க கூடாது. கோவத்தோட ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்கணும். இல்ல அந்த மாதிரி பேச முடியாத சுச்சுவேஷனா இருக்கிற இடமா இருந்தா நம்முடைய சுபாவங்கள், அதாவது நம்ம கண்களா இருக்கட்டும், நம்முடைய செய்களா இருக்கட்டும், அதுல கோவத்தை வெளிப்படுத்தணும். ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்ம மேல ஒரு கரை இல்லாத மாதிரி ஆகும். இது நீங்க சிரிச்சுட்டு போனீங்கனாலும் அமைதியா போனாலும் ரெண்டு விதமா யோசிப்பாங்க. ஒண்ணு, நெக்ஸ்ட் டைம் இவங்கள நம்ம திரும்பவும் பண்ணாலும் அவங்க வந்துட்டு அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு யோசிக்க தோணும். செகண்ட், நம்ம சிரிச்சிட்டோம், சரி தெரிஞ்சவங்க தானே விளையாட்டா நினைச்சிட்டாங்கன்னா ஈஸியா அவங்க நம்ம லைஃப்ல போறதுக்கான வாய்ப்பு நம்ம திறந்து கொடுக்குற மாதிரி ஆயிடும். இதுல மூணாவது ஒரு காரியம், இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா கடிந்து கொண்டே ஆகணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா கடிந்து கொண்டே ஆகணும். இந்த மாதிரி பண்றவங்க கிட்ட நம்ம ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோவமா நம்மளுடைய கோவத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கலாம். இல்ல அந்த இடத்துல அந்த இடம் நம்மளுக்கு தேவையில்லாத இடமா இருந்து அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கடிந்து கொள்ள முடியாத அளவுக்கான பிளேஸா இருந்ததுன்னா நம்மளுடைய செய்கைகள் மூலமா நம்ம அவங்கள கோவமா இருக்கோன்றது வெளிப்படுத்தலாம். சத்தமாவோ இல்ல கோவமாவோ இல்ல கண்களால நம்மளுடைய செய்கைகள் மூலமா நம்ம கோவமா இருக்கோம் அவங்க மேல, இவங்க பண்றது தப்புன்றது புரிய வைக்கிறதுக்காக, நம்ம ஒழுங்கா இருக்கோன்றதுக்காகவும் நம்ம அந்த மாதிரி வெளிப்படுத்த ரொம்ப நல்ல காரியமா இருக்கும். சின்ன சின்ன தகவல்கள் தான். ஏதாவது பைபிள் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கர்த்தர் கிருபையா உங்களுக்கு நானு சொல்றேன். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க மேம். ஹலோ சொல்லுங்க. என்னம்மா? எனக்கு எந்த டவுட்டும் இல்லம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன். இல்ல இவங்க சொன்னாங்க இல்லையா, அது எனக்கு ரிப்பீட்டடா அது மாதிரி நடக்குது. என்கிட்டயும் சில பேர் ஒர்க் பண்ற இடத்துல அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து ஹாஷா அந்த டைம் பேசணும்னு தோணல, சைலண்டா போயிடுறேன். பட் நீங்க சொல்ற மாதிரி கோவப்பட்டாதான் நமக்கு சேஃப்டி. கோவப்படும் போது வேணும்னே இன்னும் இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அகைன் அப்படி பண்ணும் பொழுதும் நீங்க அகைன் நீங்க பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அகைன் அவங்க அடிக்கிற கல்ல நீங்க வந்துட்டு ஒண்ணு விலகி போகலாம், இல்ல நீங்க அந்த கல்லை தடுக்கிறதுக்கான ஆயுதம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நீங்க வந்துட்டு அப்படியே நின்னீங்கன்னா திரும்ப அந்த கல் உங்க மேலதான் போடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க அப்படியே நிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவர் சமூகத்துல வைக்கும் பொழுது அகைன் அப்படி ஒரு பிரச்சனை வரணும் போது அவங்க பேரை சொல்லி இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட ஆளால எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னும் போது ஒண்ணு ஆண்டவர் அவங்கள விலக்கி வச்சிருவாரு, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு அவங்க தூக்கிடுவாரு. அதான் உண்மை. ரொம்ப டாக்டர் அந்த இடத்த விட்டு ரொம்ப ரொம்ப நீங்க பண்ற ஜபம் போட்டுதான் எல்லாமே ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எனக்கு உதவி போய் என் கூட இருக்கிற என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு ஒரு பர்சனால. நீங்க ஜபத்துல வைங்க. முடிஞ்ச அளவுக்கு கடிந்து கொள்ள பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுக்கிட்டோ இல்ல தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி ஈஸியா விட்டுறாதீங்க. அந்த ஈஸியா விடுற தப்பு நிறைய பேர் பண்றாங்க. தெரிஞ்சவங்க தானே ஈஸின்னு விட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த அவங்க பின்ற வலையில விழுந்துடுறாங்க, திரும்ப எழுந்துக்க முடியாது. அவங்க இப்ப நீ ஒருத்தர் கிட்ட நீங்க சிரிச்சு பேசிட்டு நார்மலா ஈஸியா விட்டுட்டீங்கன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. திரும்ப 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. நான் பாத்திருக்கேன் நான் ஜென்ஸ் கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அப்படியே பப்ளிக், அவங்களுக்கு அது வேலையாதான் உட்காந்து 4 பேர்கிட்ட, ஏன்னா உலகத்தார பொறுத்த வரைக்கும் அதான் 4-5 பேர் உட்காந்து இந்த பொண்ணுக்கு நான் பேசுறேன்டா, இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுச்சு, அதுதான் அவங்களுக்கு வேலை, வேற வேலை கிடையாது. ஸோ அதனால நம்மளுடைய குணத்தை நம்ம இழக்க கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு நெருப்பு, அதான் பெண்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப 100% உண்மை. ஆனா எங்க இடத்துல நெருப்பா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம விலகி இருக்கணும்னு தெரிஞ்சதுனால ரொம்ப ரொம்ப நல்ல காரியமா இருக்கும். ஆண்டவர் சொன்ன ஒரு இது நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட. நான் கேட்கலாம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம சமூகத்துல வைக்கும் போது அவர் கண்டிப்பா கரெக்டான ஆலோசனை கொடுப்பார். நம்ம தகப்பன் அவர், நீ இங்க இப்படி இருக்கலாம், இங்க பேசணும், அந்த இடம் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கு, நம்ம கத்தக்கூடிய திட்டக்கூடிய இடமா இருக்குன்னா நம்ம தைரியமா சவுண்டா அவங்கள கத்தலாம், திட்டலாம். ஒரு சில இடத்துல திட்ட முடியாது, கத்த முடியாது. ஏன்னா இடம் நம்மளுக்கு சூட் ஆகாத இடமா இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல முடிஞ்ச அளவுக்கு கோவமா நம்மளோட குணங்களை வெளிப்படுத்தலாம். கோவமா நான் அப்படி இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்றது கோவப்படும் போது அவங்களுக்கு அந்த குணம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம இடத்துல இடம் இல்லைன்றது நம்ம வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு கோவமா பேச முயற்சி பண்ணுங்க. அப்படி கோவமா பேச முடியல அப்படின்னா அவங்க ஆக்டிவிட்டியால காட்டுங்க. அவங்க அவங்க நான் ஒரு சில எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஏதாவது மட்டும் தம்மால தூக்கி போடுவேன். அந்த இடத்துல அந்த ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள தான் நான் தாக்குறேன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க மேல இருக்கிற கோவத்தை நான் இப்படி காட்டுறேன் அப்படின்ற அவங்களுக்கு தெரியும். உடனே அவங்க நிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபயரா இருக்கணும். ஒரு சில ரொம்ப ஃபயரா, ஒரு சில டைம் ரொம்ப ஃபயரா இருக்க வேண்டியது காரியம் இருக்கும். ஒரு சில டைம்ல வந்துட்டு ஒரு சிலருக்கு ரொம்ப பேசினாலே வந்து அவங்க நார்மலா வந்துட்டு ஐயோ நம்மளுக்கு செட் பயப்படுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நீ என்ன பண்ணாலும் நான் பாத்துருவேன்னு துணிஞ்சு நிக்கிறவங்களும் இருக்காங்க. 2-3 கேட்டகரி இருக்கு இந்த மாதிரி ஜென்ஸ் வகையால். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண அந்த ஒரு சின்ன ஒரு பொருளை இப்படி தூக்கி போட்டு ஜமால் கோமா தூக்கி போட்டு ஒரு பார்வை தான் பார்ப்பேன். அடுத்த நிமிஷம் அந்த ஆள் இருக்க மாட்டாங்க, விலகி போயிடுவாங்க. அகைன் திரும்ப வரச்சுக்கான அந்த பயம் நம்மளை பார்த்து ஒரு பயம் ஒரு சிலருக்கு உண்டாகணும். ஐயோ அவங்களா அப்படின்ற மாதிரி. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கிட்டையும் இல்ல, ஒரு சிலருக்கு நம்மளுக்கு கேரக்டருக்கு சூட் ஆகாத ஆளுங்களுக்கு நம்மளை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பயம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கே வந்து உங்க மேல ஒரு மரியாதை வந்துடும். அவங்க அப்படி இல்லைன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கே அது தெரியும். அவங்க அப்படி இல்லைன்னு, அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்க வந்து எனக்கு அந்த அளவுக்கு எங்க இடம் கொடுக்கல. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கே வந்துட்டு மனசுல அவங்க மேல ஒரு மரியாதை வந்துடும். உங்க மேலேயே உங்களை பத்தி 4 பேர் நல்லதுமா சொல்ற ஆளுங்களும் இருப்பாங்க. அது மாதிரி நான் பார்த்திருக்கேன். நம்மளுடைய விதைக்கிற விதை தான் எல்லாமே முக்கியம். விதைக்கிற விதை சரியா இருந்ததுன்னா அது முளைக்கும் போது நல்ல விஷயமா இருக்கும், நல்ல நம்ம அறுக்க முடியும். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. அக்கா, ஒன் ரெக்வெஸ்ட். நான் வந்து இப்ப கரண்ட்லி ஒர்க் பண்ற பிளேஸ்ல எனக்கு காட் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். என்ன காட் எனக்கு ஒரு 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 நிரந்தரமான ஒரு வேலையை கொடுக்க மாட்டேங்க, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட MBA ஸ்டடியும் பாத்துக்கணும், நான் ஒர்க்கும் பண்ணணும், காலேஜுக்கு எனக்கு லீவும் தரணும், அதே மாதிரி கொடுங்க. எக்ஸாமுக்கு நான் மட்டுமே 12 நாள் லீவ் போடுவேன். எக்ஸாமுக்கு மட்டுமே ஒரு மாசத்துல நான் 12 நாள் லீவ் போடுவேன், ஏன்னா எக்ஸாமுக்காகவே. அதே மாதிரி இது மாதிரி காட் கிட்ட ஏசப்பா என்னோட MBA ஸ்டடியும் பார்க்கணும், என்னோட ஒர்க்கும் பார்க்கணும், அதே மாதிரி எனக்கு ஒர்க் கொடுங்க. நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். 10 மந்த்தா கேட்டுட்டு இருந்தேன். காட் எனக்கு ஒர்க் கொடுத்தாரு. நான் அந்த ஒர்க் போயிட்டேன். போன 2 நாள் என்ன அழுவ வச்சுட்டாங்க. நான் பாத்ரூம்ல வந்து மனுஷன் முன்னாடி அழுவக்கூடாது, காட் முன்னாடி தான் அழுவணும்னு பாத்ரூம்ல வந்து நான் ஒன்னும் அழுவுனேன். அந்த மேம் வந்து ஒரு ஆட்டிடியூட் காட்டிட்டாங்க. அது எனக்கு பிடிக்கல. அது என்னோட மிஸ்டேக்கே இல்ல. நான் ஏன் அவங்க அந்த ஆட்டிடியூட் காட்டினா நான் போய் அவங்க கிட்ட பேசல, அவங்களுக்கு நான் தாழ்ந்து போய் பேசல, நான் பேசாமலே என்னோட ஒர்க் மட்டும் பண்ணிட்டு வருவேன். அதுக்காக காட் என்னால இருக்க முடியல, இந்த பிளேஸ்ல இந்த மேம் இருக்காங்க, என்னால முடியல காட் சொன்னேன். அந்த செகண்டே அந்த மேம் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. உண்மையாவே எனக்கு செம்ம ஆச்சரியம். இப்ப ஃப்ரீயா சுதந்திரமா இருக்கேன். எனக்கு யாருமே அங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேர்ல ஹேக் பண்ணது அந்த ஒரே ஒரு மேம் மட்டும்தான். ஜபத்துல நம்ம மனசார அழும்போது நம்மளுக்கு அதுக்கேற்ற பதில் கண்டிப்பா காட் வந்து எனக்கு அப்ப பேசிட்டே இருந்தாரு. அவரு பாத்துப்பாரு. என்ன இங்க அனுப்புனாருல, ஏன் ஏசப்பா இதே மாதிரி அனுப்பிருக்கீங்களே, நிறைய கொஸ்டின் கேட்டேன் காட். நான் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க கேட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு காட் ஒன்னு மட்டும் தான் சொன்னாரு, சைலண்டா இருக்கு, பி கிளைம், சைலண்டா இரு, அமைதியா இரு, வெயிட் பண்ண மட்டும் தான் சொன்னாரு. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே பாய்மா நீ MBA படிக்கிறதுக்காக உனக்கு கங்க்ராச்சுலேஷன் எனக்கு விஷ் பண்ணிட்டு போனாங்க. லாஸ்டா அவங்க ஒரு ஸ்மைல் பண்ண, அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்மளோட பிரேயர் பாயிண்ட வைக்கணும். அதே மாதிரி நம்ம செய்ய வேண்டியது செய்யணும். ஜபத்துல வந்து இப்போ அவர் அமைதியா இருக்க சொன்னா நீ அமைதியா இருந்த, சோ அதனால அவங்க போகும்போது உண்மையில இந்த கோபம் இல்லாம கசப்பு இல்லாம போனாங்க. இதே நீ சண்டை போட்டு பிரச்சனை பண்ணா உண்மையில ஒரு கசப்போட போயிருப்பாங்க. கண்டிப்பா அந்த பிளேஸ்ல சண்டே போடல அவங்க கிட்ட, ஏன்னா நம்ம சண்டை போடக்கூடாது. ஆண்டவர் சொல்றது நம்ம செய்யணும். நம்ம பண்றதை வச்சு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை கிரியேட் செய்வார். நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஜபத்துல டவுட் இருந்தா கேளுங்க. பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, ஜெபிக்கிறோம்.